இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான ஸ்லீவ் டிசைன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. எடிட் பண்ணவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இன்றைக்கி தான் வந்து எடிட் பண்ண டைம் கிடச்சிச்சு. அதனால் இப்போ தான் வந்து நம்ம எடிட் பண்ணிகிட்ருக்கோம். சூப்பரான டிசைனை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு வந்து நம்ம எப்பயும் போல் அந்த ஸ்லீவை வந்து நம்ம வளைவாக வந்து எடுத்து வெட்டி வச்சுக்கிறணும். வெட்டி வச்சுட்டு பார்த்திங்கன்னா, கீழே வந்து 3 இன்ச்சும் மேலே வந்து 2 இன்ச்சும். அந்த 3 இன்ச்சையும் 2 இன்ச்சையும் சேர்த்து ஒரு கோடு போட்டுக்கலாம். அந்த மடிப்பு பகுதியிலேருந்து மேலே வந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு கோடும், 3 இன்ச்சுக்கு அந்த கோட்டை வந்து இணைச்சி இந்த மாதிரி வந்து கோடு போட்டுக்கோங்க. எப்பயும் போல் நார்மலாக எக்ஸ்ட்ராலாம் எடுக்க தேவையில்லை. நம்ம எப்பயும் எடுக்கிற அளவை தான் நம்ம எடுக்க போகிறோம். சரி, நம்ம டேப் இல்லாமல் நம்ம மிஷினில் இருக்க அளவு வச்சுட்டு நான் அளந்து சொல்லிட்டேன். இப்போ இங்கேருந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த கோடு போட்டிருக்கேன். இந்த கோடு கிடையாது, இங்கே 3 இன்ச்சு போட்டுக்கணும். இப்போ இந்த மடிப்பு பக்கத்துலேருந்து 2 இன்ச்சு. அப்போ இந்த 2 இன்ச்சையும் இந்த 3 இன்ச்சையும் இணைக்கிற மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு இப்போ நம்ம ஷார்ட் கைனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் பாதி இப்போ எவ்வளோ இருக்கோ அதை பாதியாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஷார்ட் கைனால பாதியாக எடுத்துருக்கோம். இப்போ இதுக்கு நேரம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 2 இன்ச்சு இப்போ நேரம் இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. அப்போ வந்து நம்ம இந்த இடத்தவே நம்ம என்ன பண்ணிடணும், ஃபுல்லாகவே நம்ம இங்கே வந்து இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்ட மாதிரி நினச்சிக்கிறோம். இங்கிட்ட இருந்து நம்மளோட ஸ்லீவு எவ்வளோ இருக்கோ நம்ம அடுத்து தான் நம்ம ஸ்லீவ் வளைவு வந்து நம்ம வரையணும். இப்போ இந்த இடத்துல இருந்தால் நம்ம எப்பயும் போல அந்த வளைவு போட்டு நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கோம். இது வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த வளைவு நம்ம இப்படி தான் எடுக்கணும். இப்போ இந்த ஸ்லீவ் வந்து நம்ம இப்போ வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றதையும் இப்போ வந்து பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம நார்மலாக வந்து எப்படி தப்போமோ அதே மாதிரி நம்ம தச்சு திருப்பிக்கலாம். இப்போ வந்து நம்ம அளவுகள் வந்து இப்போ நம்ம குறிக்க முடியாது. நம்ம வந்து எப்படி தைக்கணும் எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். இப்போ நம்ம தச்சுட்டு தான் நம்ம கட் பண்ண போகிறோம். அதனால முதல்ல தச்சு திருப்பிக்கலாம். இப்போ நம்ம தச்சு திருப்பிட்டோம். இப்போ கரெக்டாக நம்ம இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். சேமாக எடுத்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே குறிச்சிருக்கோம் இல்லையா, இப்போ இந்த பகுதியில் நம்ம தையல் போட்டுருக்கலாம். அப்போ இந்த இடத்த நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம தையல் போட்டது வந்து இந்த சைடு மட்டும் தான் போட்டிருக்கோம். இந்த ஷார்ட் கையோட பாதிக்கு பாதி அளவு எடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் வைக்கிறீங்களோ அதுலேருந்து பாதி எடுத்துக்காங்க. லாங் கை அப்படின்னா 5 இன்ச்சு எடுத்துக்காங்க. இந்த இது வந்து 5 இன்ச்சு எடுக்கணும். இப்போ நம்ம ஷார்ட் கைனால பாதிக்கு பாதியாக எடுத்துருக்கோம். எடுத்துட்டு இந்த இடத்த வந்து நல்லா நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம். தேய்ச்சி விட்டுட்டு இதை நம்ம அப்படியே மடக்கணும் அப்படின்னா சென்டர் நம்மளுக்கு கரெக்டாக வரும். இந்த இடத்துல ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி மடக்கிட்டோமா, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 3 இன்ச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம மடிப்பா வைக்கணும். இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு மடிப்பு அதே மாதிரி ஒரு கை இந்த சைடு ஒரு கை அந்த சைடு இந்த மாதிரி மடிச்சுக்கிறோம். மடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த பஃப் வந்து நமக்கு இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதுலையும் நம்ம தைக்க போகிறோம். இப்போ அதே மாதிரி இதையும் நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். நம்ம எப்பயும் போல் நம்ம ஸ்லீவ்க்கு எடுத்துருக்கோம். எடுத்துகிட்டு நம்ம 3 இன்ச்சு கீழேயும் மேலே வந்து 2 இன்ச்சு எடுத்துகிட்டு ஒரு கோடு மட்டும் வரைஞ்சி வச்சுருந்தோம். வரைஞ்சி வச்சுட்டு நம்ம எதுவுமே வந்து கட் பண்ணலை. நம்ம எப்பயும் போல் நம்ம நார்மலாக வந்து கரைப்பகுதி எப்படி நம்ம தச்சு திருப்புவோமோ அது மாதிரி தான் நம்ம தச்சு திருப்ப போகிறோம். திருப்பிட்டு தான் நம்ம அடுத்த டிசைனை நம்ம வைக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த டிசைனை. நீங்கள் வந்து ஒவ்வொரு டிசைனையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் எந்த ஒரு டிசைனாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக வந்து கற்றுக்க முடியும். இப்போ வந்து நம்ம தச்சு திருப்பிட்டோம். இப்போ அந்த அளவுகள்லாம் நம்ம குறிச்சிட்டு எப்பயும் போல் அந்த கீழே வந்து 2ஐயும் வந்து ஒன்றா மடக்கிக்கலாம். பாதி பாதியாக பிரிச்சுட்டு கீழே வந்து 2 இன்ச்சு மேலே வந்து 3 இன்ச்சு அந்த மாதிரி கோடு போடணும். கோடு போட்டு அந்த 2 இன்ச்சு அளவுக்கு மட்டும் இந்த சைடில் மட்டும் அடிச்சுட்டு
இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் தான் நம்ம அடிக்க போகிறோம். நல்லா வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அந்த 3 இன்ச்சு எதுக்காகனா நம்ம மடிப்பு வைக்கிறதுக்காக அந்த 3 இன்ச்சு நம்ம வரைகிறோம். இப்போ இந்த 2 இன்ச்சு அளவுக்கு இந்த அளவுக்கு மட்டும் கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நடுவில் 2 அங்கிட்டு பாதி இங்கிட்டு பாதியாக அந்த துணியை பிரிச்சுட்டு அதில் வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம தையல் போட்டு எடுத்துகிட்டு இங்கிட்டு திருப்பும் போதே பார்த்திங்கன்னா அதுவாக வந்து ஒரு பஃப் மாதிரியே வந்து ரெடி ஆயிரும். அதை வந்து நம்ம லைட்டாக வந்து மடக்கி வடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான பஃப்பாக வந்து ரெடி ஆயிரும். இப்போ இங்கிட்டு திருப்பி பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா அந்த பஃப் வந்து இங்கிட்டு ரெடியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நல்லா வந்து தள்ளி வச்சு அந்த 3 இன்ச்சு அளவுக்கு தள்ளி வச்சு ஒரு மடிப்பு வச்சுட்டு அதே மாதிரி இந்த சைடும் அந்த 3 இன்ச்சு அளவுக்கு மடிப்பு வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு குட்டி குட்டி மடிப்பாக வந்து ஒரு 2 மடிப்பு வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு பஃப் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இப்போ நம்ம ப்ளவுஸோட ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். அதில் வந்து நம்ம ஒரு பட்டன் மாதிரி வச்சு அடிக்கும்போது இன்னும் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் அடுத்து வந்து நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். இதேமாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நிறைய டிசைன் ப்ளவுஸு பிகினர்ஸ்க்காகவே உருவாக்கப்பட்ட சேனலோட சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து நம்ம நிறைய டிசைன் ப்ளவுஸ் வீடியோ போட்டிருக்கோம். அதிலலாம் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து ப்ளவுஸெல்லாம் நம்ம அட்டாச் பண்ணிவிட்டேன். எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். சூப்பரான ஒரு ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் பட்டன் வச்ச பின்னாடி இந்த மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.